நீங்க நினைக்கிறீங்க மக்கள் உங்களுக்கு மரியாதை தரலான்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க மரியாதைக்கு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க எப்பவுமே சார் ப்ளீஸ் சாரின்னு சொல்லி சொல்லி உங்க வேல்யூவை நீங்களே ஜீரோ ஆக்கிக்கிட்டீங்க. நீங்க ஒரு லீடரா இருக்க நினைக்கிறீங்க, ஆனா உங்க பாடி லாங்குவேஜ் ஒரு லேபர் மைண்ட் செட்ல தான் இருக்கு. உங்க பொலைட்னஸ் உங்க மிகப்பெரிய வீக்னஸ். இன்னைக்கு நம்ம உங்க சப்மிசிவ் டில்யூஷனை கிழிச்சு எறியலாம். பவர்ங்கிறது ஒரு அக்ரெஷன் கிடையாது, அது ஒரு குவாய்ட் ஆர்கிடெக்சர். உலகத்துல 99% பேர் தோக்குறாங்க, ஏன்னா அவங்க பாப்புலரா இருக்க பாக்குறாங்க. ஒரு லீடர் எப்பவுமே கூட்டத்துல ஒருத்தனா இருக்க மாட்டான், அவன் கூட்டத்தை கமாண்ட் பண்ணுவான். அதுதான் த பவர் ஆர்கிடெக்சர் சிஸ்டம். நீங்க உங்க லைஃபை வேலிடேஷனுக்காக வாழுறீங்க. நீங்க ஒரு ரூமுக்கு உள்ள வரும்போது யாராவது உங்களை நோட்டீஸ் பண்றாங்களா, இல்ல நீங்க ஒரு கோஸ்ட் மாதிரி வந்து போறீங்களா? இன்னைக்கு நம்ம ஆர்கிடெக்ட் ஃபேஸோட மிக முக்கியமான அத்தாரிட்டி சிஸ்டமை பார்க்க போறோம். நீங்க எப்படி உங்க இன்டர்னல் பிரசன்ஸை ரீடிசைன் பண்ணி பவரை உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஔராவா மாத்தணும்னு இந்த ரெவலேஷன்ல பார்க்கலாம். நம்ம மூளையில செரட்டோனின் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க எப்போ சப்மிசிவ், அதாவது அடங்கி போகிற மோடுல இருக்கீங்களோ, அப்போ உங்க மூளையில கார்டிசால் அதிகமாகும். இது உங்க டெசிஷன் மேக்கிங்கை டிசேபிள் பண்ணிடும். சைக்கலாஜிக்கலா பார்த்தா பவர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றது உங்க எவல்யூஷனரி ஹைரார்கி. நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லி சொல்லி உங்க மூளையில உள்ள டாமினன்ஸ் டிரைவை அழிச்சிட்டீங்க. டோபமைன் பேஸ்லைன் பத்தி பேசுவோம். நீங்க எப்போ சோஷியல் மீடியா லைக்ஸுக்காக வெயிட் பண்றீங்களோ, அப்போ உங்க டோபமைன் சீப் ஸ்பைக்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஒரு ஆர்கிடெக்ட் தன்னோட டோபமைனை இன்டர்னல் காம்பிடன்ஸ்ல இருந்து தான் எடுப்பான். அவனுக்கு சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் தேவை கிடையாது, அவனுக்கு சாவரன் கண்ட்ரோல் தான் வேணும். பிரசிடென்ட்ஸ் நான் என்ன தெரியுமா? நீங்க எப்படி முடிவை எடுக்கிறீங்க அண்ட் எப்படி அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்றீங்கிறது தான் உங்க ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணும். சர்க்கேடியன் அலைன்மெண்ட்டும் அத்தாரிட்டியும் கூட இந்த ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. நீங்க உங்க பிரசன்ஸை நீங்க பில்ட் பண்ணலான்னா நீங்க எப்பவுமே பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருப்பீங்க. நீங்க யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட்ஸுக்கு, உங்க டாக்ஸிக் கிரிட்டிக்ஸுக்கு, உங்க அன்னெசரி எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு எஸ் சொல்லி சொல்லி உங்க பவரை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கோ. ரெஸ்பெக்ட் இஸ் நாட் கிவன், இட் இஸ் கமாண்டட் த்ரூ சைலன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ். இதுதான் சாவரின் லாஜிக். இப்போ உங்க டெய்லி இன்டராக்ஷன்ஸை ஆடிட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தடவை அப்ரூவ் பண்ணணும்னு மத்தவங்கள பார்த்தீங்க? அது ஹியூமிலிட்டி கிடையாது, அது சப்சர்வியன்ஸ். உங்க பிரசன்ஸ் யாரையாவது இன்டிமிடேட் பண்ணுதா, இல்ல எல்லாரும் உங்களை ஈஸியா எடுத்துக்கிறாங்களா? நீங்க பேசும்போது மக்கள் சைலண்டா கேட்குறாங்களா, இல்ல உங்ககிட்ட கிராஸ் டாக் பண்றாங்களா? அப்போ நீங்க ஆர்கிடெக்ட் கிடையாது, நீங்க ஒரு நாய்ஸ். நீங்க உங்க ஐசோலேஷனை பத்தி பயப்படுறீங்க. நீங்க நோ சொன்னா மக்கள் உங்களை விட்டு போயிருவாங்கன்னு பயம். உங்க போஸ்டரை ஒரு ஆடிட் பண்ணுங்க. உங்க அத்தாரிட்டிக்கும் உங்க ஆவரேஜ் லைஃபுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்க மூளையில உள்ள அந்த நைஸ் கை ப்ரோக்ராம். அது உங்களை ஒரு மிகப்பெரிய இன்விசிபிள் ஸ்லேவா மாத்துது. நீங்க ஒரு மிகப்பெரிய எம்பையரை லீட் பண்ண வேண்டிய அத்தாரிட்டியை வச்சுட்டு அதை ப்ளீஸ் எவ்ரிவன்னு சொல்லி வேஸ்ட் பண்றீங்க. இதுதான் உங்க உண்மை. நீங்க ஒரு லேபர், ஆனா உங்க லேபர் ஸ்டேட்டஸை ஐ ஆம் அ ஹெல்ப்ஃபுல் பர்சன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றீங்க. சாவரன் பவர் ஆர்கிடெக்சர் எப்படி பண்றது? ஸ்டெப் 1, மாஸ்டர் த சைலன்ஸ். உங்களுக்குள்ள உள்ள அந்த நீட் டு ஸ்பீக்கை ஃபுல்லா அழிங்க. உங்களுக்கு மெஷர்ட் ரெஸ்பான்ஸ் வேணும், உங்களுக்கு கால்குலேட்டட் பிரசன்ஸ் வேணும், உங்களுக்கு கமாண்ட் ஃபோக்கஸ் வேணும். அதை டிலே பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, என்ஜினியர் த ஃப்ரேம். அந்த லீடர்ஷிப் செஷன்ல ஹை ஸ்டேக்ஸ் முடிவுகளை எடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜியை உங்க நெகோசியேஷன்ஸ்ல, உங்க டீம் பில்டிங்ல, உங்க பர்சனல் பிராண்ட்ல யூஸ் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் ஃபேஸோட கோர் லாஜிக் ஃப்ரேம் கண்ட்ரோல். சாவரன்டினா நீங்க மத்தவங்க ஃப்ரேம்ல நடிக்கல. நீங்க உங்க டெசிஷன் ஃபெட்டிகை அவாய்ட் பண்ண ரூத்லெஸ் ப்ரையாரிட்டிஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்க பவுண்டரிஸை இன்வயலபிலிட்டின்னு சொல்ற ஸ்டீலால கட்டி போடுங்க.
எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு உங்க மூளை நம்பும்போது உங்க சாவரன் ப்ளூ பிரிண்ட்டை எடுங்க. இது என் எம்பையர், நான் என் ரூல்ல தான் இருப்பேன்னு அந்த அத்தாரிட்டி புரோட்டோகால் பிளானை ஃபோக்கஸா மாத்துங்க. ரிசெஷன் ப்ரூஃப் பவர் எப்படி வரும்? நீங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் பண்ணுனா கிடைக்காது, ஹார்ட் காம்பிடன்ஸ் யோசிக்கணும். ஆர்கிடெக்சர்ல ஒரு விஷயம் இருக்கு, தி அத்தாரிட்டி மல்டிப்ளேயர். சைலன்ஸ், ஸ்பீட் அண்ட் ஸ்டாண்டர்ட். இது மூணும் சரியா இருந்தா யாராலையும் உங்களை கட்டி போட முடியாது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்டா மாறலாம். உங்க என்விரான்மெண்ட்டை ஆடிட் பண்ணுங்க. உங்க சர்க்கிள்ல உள்ள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புளை வெளியே அனுப்புங்க. எவ்ரிதிங் ஷுட் சர்வ் யுவர் கமாண்ட். ஸ்டாப் பீயிங் அ விக்டிம் ஆஃப் யுவர் பொலைட்னஸ். ஸ்டார்ட் பீயிங் தி என்ஜினியர் ஆஃப் யுவர் அத்தாரிட்டி. ஃபோக்கஸ் தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய கரன்சி. அதை காப்பாத்திக்க உங்க சிஸ்டம் தான் உங்க பாடிகார்டு. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் அந்த ஃபாலோவரோட ஸ்லேவா வாழ போறீங்களா, இல்ல உங்க ப்ரோக்ராமிங்கை மாத்தி ஒரு சாவரன் பவர் ஆர்கிடெக்டா மாற போறீங்களா? டிசிப்ளின் இஸ் த பிரைஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட். உங்க மூளையில உள்ள அந்த பயம், உங்க அப்ரூவல் மைண்ட் செட், உங்க யூஸ்லெஸ் சப்மிசிவ்னஸ் கிழிச்சு எரிஞ்சிட்டீங்க. பில்ட் யுவர் சாவரன்டி, பில்ட் யுவர் எம்பையர். இந்த ஷேடோ சைக்காலஜி தமிழ். See you at the top.